அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை ஈர்க்கும் விளக்கெண்ணெய் அப்படின்றது. ஏன் விளக்கெண்ணெய் வச்சு இந்த மாதிரி டைட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா, யார் ஒருத்தருக்கு வயிறு, குடல் எல்லாமே நல்ல கிருமிகள் இருக்குதோ, அவங்களுக்கு அவங்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியும் அவங்க. இதுதான் நார்மல். ஓகேங்களா? இப்போ வயிறு சரியில்லை அப்படின்னா உடலில் இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாமே சுமாராக தான் இருக்கும். கெமிக்கல்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸாக இருக்கும். பிஹெச் இம்பேலன்ஸாக இருக்கும். பிரெயின் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும். நார்மலாக திங்கிங் இருக்காது. ஒன்று ஓவர் திங்கிங்காக இருக்கும், இல்லை ஒரு டென்ஷன் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வயிறை நல்ல பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த விளக்கெண்ணெய். ஏன் இதுக்கு பேர் விளக்கெண்ணெய்ன்னு வச்சாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, விளக்கு அப்படின்றது மோரல்லஸ் சிம்ம ராசியோட கம்பேர் பண்ணுவாங்க. சிம்ம ராசின்றது சூரியனை குறிக்கக்கூடியது. இப்போ யார் ஒருத்தருக்கு சூரியன் நல்லா இருக்குதோ அவங்களுக்கு வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இப்போ சூரியனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த விளக்கெண்ணெயை நம்ம குடிக்க சொல்கிறது. இப்போ சூரியன் ஆக்டிவேட் ஆகிட்டாருன்னா, இப்போ பிரபஞ்சத்தையே எடுத்துக்கோங்க. சூரியன் இன்னைக்கு ஃபுல்லாக வரல, எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்குங்களா? சூரியன் வந்தால் எப்படி இருக்கும்? பிரைட்டாக இருக்கும். செடி கொடிகள்லாம் வளரும். எல்லாமே சூரியன் இல்லைன்னா வளருமா? வளராது. அதே தான் நம்ம உடம்புமே. அப்போது நம்ம வளரணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா விளக்கெண்ணெயை சாப்பிட்ணும். அப்போ விளக்கெண்ணெயை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, டெய்லியும் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நீராகாரத்தில் ஒரு 45 நாள் கண்டினியூஸாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. உங்களோட ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். எத்தனையோ ப்ராப்ளம்னா பணம் மட்டும் கிடையாது இல்லைங்களா? எல்லா ப்ராப்ளத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஹெல்த் இஷ்யூ, ஏதாவது ஃபேமிலி மேட்ரு, எல்லாத்துக்குமே சேர்த்து நான் அந்த சொல்யூஷனை சொல்கிறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, விளக்கெண்ணெய் மட்டும்தான் இந்த குடலை நல்லா வச்சுக்குமா அப்படின்னா, பனங்கருப்பட்டி வச்சுக்கும். நிறைய உணவுகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் விளக்கெண்ணெய்க்கு பனங்கருப்பட்டிக்கு சொல்ல முடியும். பனங்கருப்பட்டி நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை தண்ணியில் போட்டு குடிக்கலாம், டீ காஃபியில் போட்டு குடிக்கலாம், சும்மாவே சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் பனங்கருப்பட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குளிக்கும் போது விரலி மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குளிக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணும் போதே உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஆசைகள் தேடுதல் இருக்கோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்குமே இது ரொம்ப உதவியாக இருக்கும். முடிஞ்சதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்கு என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.